ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்றைக்கி வந்து பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறேன். ஒன்று வந்துட்டு காரமாக, இன்னொன்று வந்துட்டு காரம் இல்லாமல். ரெண்டுமே ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப வெரி ஈஸி தான். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு 300 கிராம் வந்து சிக்கனை வந்து பீஸ் வெட்டி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து பீட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து ஒரு 1 கப் ஆஃப் பால், அதாவது ஃபுல் க்ரீம் பால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு தேவையானது முட்டை போட்டுட்டோம், பால் ஊற்றிட்டோம். இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு தனி மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கலவையோட வின்னிகர், அதாவது சுக்கா தண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துக்குங்க. நான் வந்து பெரிய கரண்டிகளில் அளந்து ஊற்றுனேன். நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த சிக்கனை க்யூப்பாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு உள்ளே போட்டு மேரினேட் பண்ணணும். நல்லா ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கரெக்டான உப்பு அளவு பார்த்துக்குங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறோம் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட. ஓகே, இந்த கலவையோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்துட்டு இது வந்து மேரினேட் பண்ணினாலே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துருக்கு கருப்பு மிளகு. இதெல்லாம் வறுக்க வேண்டாம், அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கலாம் தூளாகவே. இப்படி இதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து 2ஆக பிரித்து 2 விதமாக செய்ய போகிறேன். ஒன்று காரம், ஒன்று காரம் இல்லாமல் இல்லையா. இது வந்து காரத்துக்காக. ஸோ நான் வந்து 4 பட்டை மிளகாயும், ஒரு பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு வறுத்துருக்கேன், எண்ணெய் இல்லாமல். இதை வந்துட்டு நல்லா உடையிற மாதிரி வறுக்கணும். அதாவது பட்டை மிளகாவும் உடையிற மாதிரியும், அந்த கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நொறுங்குற மாதிரியும் வறுக்கணும். அப்படி வறுத்துட்ட பிறகு நான் வந்து இதை நல்லா பிளெண்டப் பண்ணிக்குவேன். பிளெண்டப் பண்ண பிறகு நல்ல ஒரு வாசனை வரும். இது வந்து சைவத்துக்காகலாம் அசைவமாக ஏதாவது செஞ்சுருந்தா கூட போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு அந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஒரே வாசனையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். அதாவது தொட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து டபுள் கோட்டிங் பண்ணுவோம் ஒவ்வொரு சிக்கனுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூடையே மாவு எடுத்துக்குவோம். 1/2 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவு வந்துட்டு அரிசி மாவு, இன்னும் ஒரு 1 கப் அளவு வந்துட்டு சோள மாவு. ஸோ இந்த 3 மாவையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதில் வந்துட்டு மிளகுத்தூள் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கூடையே கூட போடலாம், ஏன்னா நமக்கு அதுதான் அந்த வாசனையை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, மல்லி சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர் இதில் கொட்டிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். இதுதான் வந்துட்டு நமக்கு மாவில் தொட்டு பொரிக்க போகிறோம். ஸோ இந்த மாவு வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன் 2ஆக பிரிச்சுக்கிறேன்னா, நம்ம காரமாக கொஞ்சம் செய்ய போகிறோம் இல்லையா, அந்த கார மாவு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்குவோம். பாதி மாவு வந்துட்டு காரம் இல்லாமல் பொரிப்போம். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாயும் கருவேப்பிலையும். ஸோ நான் வந்து பாதி மட்டும் கலந்துக்கிறேன். முழுசாகவும் கலக்கலாம். அப்புறமா நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம முழுசாகவும் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் பாதி கலந்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம். நமக்கு வந்து அந்த சிக்கன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அந்த மேரினேட்டில் இருந்த அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஸோ சிக்கன் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போது அந்த சிக்கன் வந்து எடுத்து அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் தொட்டு அது ஒட்டுற மாதிரி அளவுக்கு நம்ம தொட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்து செகண்ட் கோட்டிங் செய்ய போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங், 2 தடவை கோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு இதில் வந்துட்டு ஐஸ் தண்ணி, ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ஐஸ் தண்ணிக்குள்ளே எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போடாதீங்க, எல்லாம் கலந்து போயிடும். இந்த மாதிரி ஒழுங்காக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து மறுபடியும் அதே மாவில் டபுள் கோட்டிங் பண்ணணும். அப்படி டபுள் கோட்டிங் பண்ணும்போது நம்ம தண்ணியாக இருக்கு இல்லையா, ஸோ எல்லா மாவுமே அப்படி தண்ணியாக உருண்டி திரண்டிடும். அதனால் ஒரு ஓரமாக செஞ்சால் தான் மாவு நமக்கு மிச்சப்படும். ஸோ இதே மாதிரி டபுள் கோட்டிங் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. இது வந்து இப்போ வந்து நமக்கு ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடுச்சு. டபுள் கோட்டிங் முடிஞ்சிருச்சு. இதை ஃப்ரை பண்ண நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காரமாக வேணும்னு சொல்லி ரெடி பண்ணணும் இல்லையா, அதையுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் 2ஐயும் ஒன்றா சேர்த்து பொரிக்க போகிறோம். ஓகே,
நான் முதலியே சொன்ன மாதிரி காரமாக செய்கிற சிக்கனுக்கும் காரம் இல்லாமல் செய்கிற சிக்கனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. காரமாக செய்கிற சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டோம் இல்லையா. ஸோ அதை அந்த மாவு நம்ம ரெடி பண்ண மாவு ஒரே மாதிரி மாவு தான், அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம டபுள் கோட்டிங்கும் வந்துட்டு இந்த சிக்கனுக்கு இந்த மாவில் தான் தொட போகிறோம். அதாவது அந்த மிளகாயெல்லாம் போட்டு இந்த மாவில் தான் தொட போகிறோம். ஆனால் ப்ராசஸ் என்னமோ ஒரே மாதிரி தான், டபுள் கோட்டிங் கொடுக்கணும். நம்ம இப்பயும் வந்துட்டு ஐஸ் தண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. ஐஸ் தண்ணியில் போட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கோட்டிங்க, அதுக்கப்புறம் 2வது கோட்டிங் அதே மாதிரி மாவுக்குள்ளே போடுங்க. ஸோ இது டபுள் கோட்டிங் ஆயிரும். சில இடத்துல வந்துட்டு 3 கோட்டிங் கூட செஞ்சுருப்பாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து காளான் இதே மாதிரி செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லா வந்துச்சு டர்ன் அவுட்டு. அது வந்து 3 கோட்டிங் பண்ணினேன். ஸோ இது வந்து 2 கோட்டிங் தான். ஓகே, நமக்கு 2 சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஒன்று காரமாக ஒன்று காரம் இல்லாமல். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து இப்படி பார்க்கும்போது கண்ணில் பார்த்தா தெரியாது, ஃப்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது காரம் இல்லைன்னு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறைவாகவும் ஹாட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து போட்டால் பொரியிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் பொரியல் நல்லா வரும். நம்ம 2 விதமான சிக்கன் வச்சுருக்கோம்ல, 2 விதத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க, தனித்தனியாகவே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், அது இது காரம் இல்லாமல் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ மாயா வந்து காரம் இல்லாதது நான் பொரிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்துட்டு குண்டு குண்டாக அந்த மீட் வெட்டணும். பட் என்னோடய சன் வெட்டும் போது இப்படி சின்னதாக நைஸாக வெட்டி கொடுத்துட்டாரு. ஸோ இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இல்லையா? பாருங்களேன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு டர்ன் அவுட்டு. இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ரிஷாராவுன்னு ஒரு பேபி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க. இப்போது அவங்க வந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அது செலக்டட் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பார்ப்போமா? இந்த சிக்கன் வந்து நம்ம இந்த காரமாக போட்டோம் இல்லையா, மிளகா போட்டு அந்த சிக்கனு. ஸோ இந்த சிக்கன் என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு மாவு ரெடி பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலெல்லாம் வந்துட்டு போட்டால் அந்த மிளகா தெரியும். ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும். பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பொரிச்சது எப்படி இருந்துச்சு, இதை பொரிக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு தான் சொல்ல போகிறேன் மாயா. ஓகே டான். இப்போ நமக்கு ரிஷாராவை பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார் பேர் என்னது? ரிஷாரா வந்திருக்காங்க. யார் பாப்கார்ன் சிக்கன் இன்றைக்கி உண்மையிலே செய்யணும்னு நினச்சதே அவங்களுக்காக தான் செய்யணும்னு நினச்சேன். அவங்க என்னோடய பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? அது ஏம்மா அவ்வளோ வேகமாக சொல்கிறேன்? சரி சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குது. நான் அத்தை செஞ்சது நல்லா இருக்கானே. நேரம் உட்காருங்க. சோஸு சில்லி சாப்பிட மாட்டிங்களா? எனிவே டர்ன் அவுட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சாஸ் சாப்பிட்டு பார்ப்போமா? விஷாரா வந்து சாஸ் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும்னு ரிஷாரா வந்துட்டு இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு கேஎஃப்சிலாம் போக முடியல, லாக்டவுனு, அங்கே போக முடியாது இங்கே போக முடியாது, கேஎஃப்சிலாம் சீக்கிரம் சாத்திடுறாங்க. ஸோ இதுவே நல்லா இருக்குது. பாப்பா சொல்லிடுச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தானேம்மா? பாப்பாவுக்கு நல்லா சொல்லிச்சுன்னா அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கேஎஃப்சி போனால் மாஸ்க்லாம் போட்டு போய் எப்படி இதெல்லாம் சாப்பிட முடியும்? ஓகே, எல்லாரும் மாஸ்க் போடுங்க. ஏன்னா கொரோனா வந்து புதுசாக உருமாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கு, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ டேக் கேர் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வாழ்க்கை பாய். எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.